கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று யாராவது புதிதாக எங்களோடு இணைந்திருந்தால் உங்களுக்கும் எங்கள் விசேஷித்த வரவேற்பு வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் படிக்கப் போகும் சங்கீதம் ஒரு மிக பொருத்தமான சங்கீதம். விசேஷமாக ஒரு வருடத்தின் முடிவில் நாங்கள் அநேக முறை இந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம், இந்த சங்கீதத்திலிருந்து செய்திகளை கேட்கிறோம். இன்று நாங்கள் இந்த சங்கீதத்தை ஆழமாக பார்க்க போகிறோம். சங்கீதம் 90. இப்பொழுது அது திரையில் உங்களுக்காக காண்பிக்கப்படும். சங்கீதம் 90. இந்த சங்கீதத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு அதிசீக்கிரமாக கடந்து போகிற வாழ்க்கை. அதனால் தான் இந்த சங்கீதத்தை நாங்கள் வருடத்தின் இறுதியில் எப்பொழுதும் வாசிப்பதுண்டு. இன்னும் ஒரு வருடம் கழிந்து விட்டது, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிக வேகமாக மரணத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றது என்ற மனப்பான்மையோடு நாங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் நாங்கள் முக்கியமாக படிக்க போகிற சத்தியம், நாங்கள் செய்ய வேண்டிய 10 ஜெபங்கள். எங்கள் வாழ்க்கை அதிசீக்கிரமாக கடந்து செல்கிறபடியால் அதன் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டிய 10 ஜெபங்கள். ஆனால் முதலாவதாக இந்த சங்கீதத்தின் பின்னணியை நாங்கள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு பழமையான சங்கீதம். எழுதப்பட்ட எல்லா சங்கீதங்களிலும் மிகவும் பழைய சங்கீதம் சங்கீதம் 90. இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது? இஸ்ரவேல் மக்கள் 40 வருட வனாந்திர பிரயாணத்தின் போது அவிசுவாசிகளாக இருந்த இந்த மக்கள் பெருமளவில் தேவ நியாய தீர்ப்பின் கீழ் மரணமடையும் போது தேவ மனிதனாகிய மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம். அந்த 40 வருட காலத்தில் மோசே, ஆரோன் ஒவ்வொரு நாளும் அநேக மரண அடக்க ஆராதனைகளை நடத்தினார்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், they were dying like flies. அவிசுவாசத்தின் காரணமாக இந்த மக்கள் எப்படி ஈக்கள் செத்து கீழே விழுமோ அதே போல் இந்த மக்கள் வனாந்திரத்தில் மரணமடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை புதைக்க வேண்டிய பொறுப்பு மோசே, ஆரோனுக்கு ஏற்பட்டது. இந்த சோகமான காட்சியை மோசே பார்த்து, ஒவ்வொரு நாளும் பார்த்து மிகவும் துக்கமடைந்து, அவர் எழுதிய தேவ ஆவியானவரினால் வழிநடத்தப்பட்டு அவர் எழுதிய ஒரு மிக தலை சிறந்த சங்கீதம். ஆண்டவரை அறியாத மக்கள் கூட இந்த சங்கீதத்தை வாசித்து பரவசம் அடைகிறார்கள். மோசே மொத்தமாக 3 பாடல்களை இயக்கி இருந்தார் இதற்கு முன்னமாக. அவற்றை நீங்கள் யாத்ராகமம் 15 பார்க்கலாம். உபாகமம் 32, 33 அதிகாரங்களில் நீங்களே வாசித்து கற்றுக்கொள்ள முடியும். மோசே எழுதிய 3 தலை சிறந்த பாடல்கள். இது 4வது என்று நாங்கள் சொல்லலாம். சங்கீதம் 90. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் தேவ அறிவை குறித்து நாங்கள் முதலாவதாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சங்கீதத்தில் இருந்து தேவனை குறித்து நாங்கள் எவ்வளவோ சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சங்கீத புத்தகங்களில் இருக்கும் ஒரு தலை சிறந்த காரியம். தேவ அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1ஆம் வசனம், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவ அறிவை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய முதலாம் காரியம், அந்த ஆண்டவரே என்ற பெயர், அடோனாய் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம்.
அந்த பெயரின் அர்த்தம் உலகத்தை ஆட்சி செய்பவர். இஸ் த ரூலர், எஜமான். அவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்பவர். அந்த சத்தியத்தை மோசே எங்களுக்கு முதலாவதாக எடுத்து காண்பிக்கின்றார். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஆண்டவர், அவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் தேவன். இரண்டாவதாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேவன் எங்களுக்கு அடைக்கலமானவர். அடைக்கலம், பாதுகாப்பு. இந்த தேவனுக்குள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஒரு சத்தியம். தேவன் எங்களுக்கு அடைக்கலம், நாங்கள் அவருக்குள் சென்று ஒளிந்து கொள்ளலாம். அவர் எங்கள் பாதுகாப்பு. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உலகத்திலும் என்ன நடந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக மாறினாலும், யுத்தம் வந்தாலும், நாங்கள் எங்கள் ஆண்டவரில் அடைக்கலம் பெறலாம், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நாங்கள் சொல்லக்கூடிய சத்தியம் தேவ அறிவை குறித்து இந்த முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தலைமுறை தலைமுறையாக, from generation to generation. அதாவது அவர் ஒருபோதும் மாறாதவர், ஒருபோதும் மாறாத தேவன். மனிதன் மாறுகிறான், நாங்கள் நாளுக்கு நாள் மாறுகிறோம். ஒரு நாளில் நாங்கள் சில சமயங்களில் 4-5 முறை மாற்றம் அடைகிறோம். எங்கள் தேவன் ஒருபோதும் மாறாதவர். அதனால் நாங்கள் எங்கள் முழு நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்க முடியும். இப்பொழுது 2ஆம் வசனத்தை பார்ப்போம். 2ஆம் வசனத்தில், பர்வதங்கள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கு முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த 2ஆம் வசனத்தை வைத்து நாங்கள் சொல்லக்கூடிய 4ஆம் சத்தியம், அவர் சிருஷ்டிகர்த்தர், முழு உலகத்தையும் படைத்த தேவன். பர்வதங்களை, மாபெரும் மலைகளை அவர் படைத்தார், பூமியை படைத்தார், வானங்களை படைத்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். இது திரும்ப 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 வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள சத்தியம். நாங்கள் கூர்ப்பின் மூலமாக நாங்கள் உருவாகவில்லை, தேவன் எங்களை படைத்தார். நாங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு. அது 4ஆம் சத்தியம் தேவ அறிவை குறித்து. 5வது, தேவன் என்ற பெயர் பாவிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஆண்டவரே தேவரீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன், அதன் அர்த்தம் அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அந்த காலத்தில் இன்றை போல் அநேக போலி தெய்வங்கள் இருந்தது. இந்த போலி தெய்வங்களினால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த போலி தெய்வங்களுக்கு பெலன் இல்லை, ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, அசைய மாட்டார்கள். இந்த போலி தெய்வங்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், பார்க்க முடியாது. அதனால் 5வதாக சொல்லப்பட்டுள்ள சத்தியம், தேவன் வல்லமை உள்ளவர். 6வதாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். 6வது, அவர் அனாதி தேவன். அவர் அனாதி தேவன், நித்தியமாக அவர் தேவன். அதாவது அவர் நிரந்தரமாக, நித்தியமாக தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அனாதி தேவன், இட்டர்னல் God, the unchanging God, permanently, forever, he is God. இதையும் மோசே எங்களுக்கு வற்புறுத்தி கூறுகிறார். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தில், நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி
மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். ஏழாவதாக நாங்கள் என்ன சொல்ல முடியும் இந்த தேவனை குறித்து? மிகவும் பயப்படத்தக்கவர். இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும். ஏன்? அவர் எங்களை திரும்பவும் புழுதிக்கு திருப்ப அவருக்கு வல்லமை அதிகாரம் இருக்கின்றது. புழுதிக்கு திரும்பி நாம் புழுதியாகிறோம். ஆதியாகமம் 3:19 இந்த சத்தியம் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நாங்கள் கேட்கக்கூடிய மிக சோகமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய், அதே மண்ணுக்கு நீ திரும்புவாய். புழுதிக்கு நாங்கள் திரும்ப ஒப்பு கொடுக்கப்படுவோம். இதைத்தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு மரண அடக்க ஆராதனையில் செய்தோம். ஒரு அருமையானவருடைய சரீரத்தை நாங்கள் புழுதிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஒரு நம்பிக்கையோடு ஒரு புத்தம் புதிய உயிர்த்தெழுதல் சரீரம் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இறந்த அந்த சரீரத்தை நாங்கள் மண்ணுக்கு ஒப்பு கொடுத்தோம். சோ இதிலிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ள முடியும்? எங்களுக்குள் ஒரு மாபெரும் தாழ்மை காணப்பட வேண்டும். அது எங்களுக்குள் ஒரு பெரிய நடுக்கத்தை உருவாக்க வேண்டும். மனிதன் இன்று தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அவனுக்கு எல்லா வல்லமை இருக்கு, மரணத்தை சந்திக்க மாட்டான் என்ற விதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறான் மனிதன். ஆனால் இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒரு நொடியில் எங்களை புழுதிக்கு திருப்பக்கூடியவர். So மிகவும் பயப்படத்தக்கவர். He is to be greatly feared because he can turn us back into the dust in a moment of time. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனத்தில், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராசாமம் போலவும் இருக்கிறது. சோ 8ஆவதாக நாங்கள் இந்த தேவ அறிவை குறித்து படிக்கும் பொழுது என்ன சொல்லலாம்? அவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். தேவன் நேரத்தை எங்களுக்காக படைத்தார். அவர் நித்தியத்தில் வாழும் தேவன். எங்கள் பிரயோஜனத்துக்காக, எங்கள் நன்மைக்காக அவர் நேரத்தை படைத்தார். ஒரு நாளில் 24 மணித்தியாலங்கள். அந்த 24 மணித்தியாலங்களை நாங்கள் 3ஆக பொதுவாக பிரிக்கலாம். அதாவது தூங்குவதற்கு 8 மணித்தியாலம் என்று எடுத்தால், தூங்குவதற்கு சரீரத்துக்கு ஓய்வு அவசியம், நாங்கள் தூங்க வேண்டும். அதே போல் வேலை செய்வதற்கு இன்னும் 8 மணித்தியாலம், இன்னும் 8 மணித்தியாலம் எங்கள் கைவசமாக இருக்கின்றது. நாங்கள் எங்கள் சொந்த விருப்பப்படி செய்யக்கூடிய காரியங்கள். விளையாட்டு போட்டிகளுக்கு போகலாம், நாங்கள் சந்தைக்கு போய் பொருட்களை வாங்கி சமையலுக்காக வாங்கி கொண்டு வரலாம், டிவி பார்க்கலாம். எங்களுடைய கையில் அந்த 8 மணித்தியாலங்கள் இருக்கின்றது. சோ ஆண்டவர் ஞானத்தோடு நேரத்தை படைத்தார் எங்கள் நன்மைக்காக. ஆனால் ஆண்டவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். இப்ப 1000 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசித்த சில கமெண்ட்ரிஸில் ஆண்டவருடைய நோக்கம் ஆரம்பத்தில் மனிதன் 1000 வருஷம் கூட வாழ வேண்டும் என்பதுதான். அதை நாங்கள் மெத்துசெலாவின் வாழ்க்கையில் காண்கிறோம். 969 years he lived. மெத்துசெலா, அதாவது 1000 வருஷங்களுக்கு கொஞ்சம் குறைவுபட்ட வருஷ காலம். அது ஆண்டவருடைய ஆரம்ப நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று இந்த வேத நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நாங்கள் யாரும் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஆயுள் காலத்தை நாங்கள் பெற மாட்டோம். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 1000 வருடம் வாழ்ந்தாலும்
மெத்துசலாவை போல் 1000 வருடம் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் பார்வையில் அது எப்படிப்பட்டது? கழிந்து போன ஒரு நாளாகவும் இரவின் ஒரு சாமத்தை போலவும் இருக்கும். கழிந்து போன ஒரு நாள். 24 மணித்தியாலங்கள் எவ்வளவு வேகமாக பறந்து முடிவடைகிறது. அதே போல்தான் ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருஷங்கள். இல்லாவிட்டால் மோசே அதை இன்னும் ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். இரவின் ஒரு சாமத்தை போலவும். இரவு நேரத்தை நாங்கள் 3-4ஆக பிரிக்கலாம். பின்னேரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், 9 மணியிலிருந்து நள்ளிரவு வரைக்கும், நள்ளிரவிலிருந்து காலை 3 மணி வரைக்கும், காலை 3 மணியிலிருந்து காலை 6 மணி என்று நாங்கள் அதை 4ஆக பிரிக்கலாம், இந்த இரவு சாமத்தை. ஸோ மோசே என்ன சொல்றார்? அந்த நாங்கள் 4ஆக பிரிக்கிற அந்த இரவு நேரத்தின் ஒரு சாமம், உதாரணமாக அது இரவு 12 மணியிலிருந்து காலை 3 மணியாக இருக்கலாம். இந்த 1000 வருஷங்கள் அதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாங்கள் எதை தெளிவாக சொல்ல முடியும்? எங்கள் வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த பூமியில் நாங்கள் நித்தியமாக வாழவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது மரணத்தை நோக்கி நாங்கள் இன்னும் ஒரு நாள் நெருங்கி விட்டோம். மரணத்தை நாங்கள் இன்னும் ஒரு நாளில் நெருங்கி விட்டோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களை ஆட்கொண்டால்தான் நாங்கள் சரியான தீர்மானங்களை செய்வோம், சரியான விதத்தில் எங்கள் வாழ்க்கையை நடத்துவோம். மரண நித்திரையில் மனிதனை அள்ளிக்கொண்டு போகிறார். அதுதான் 5ஆம் வசனத்தில் புது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள். மரண நித்திரையில் மனிதனை தேவன் அள்ளிக்கொண்டு போகிறார். ஒரு பெரு வெள்ளத்தை போல் மனிதன் அடித்து செல்லப்படுகிறான். சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் பெரு வெள்ளம் ஏற்பட்டது. அதில் 200க்கும் மேலான மக்கள் மாண்டார்கள். நம்ப முடியாத விதத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த பெரு வெள்ளத்தின் நீரினால் அடித்து செல்லப்பட்டார்கள். மோசே அதை இன்னும் ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். 5ஆம் 6ஆம் வசனங்களில் ஒரு நாளில் வாடிப்போகும் புல்லுக்கு ஒப்பிடுகிறார். பாருங்கள், எவ்வளவு திறமையாக மோசே எங்கள் குறுகிய வாழ்க்கையை எங்களுக்கு விபரித்து காண்பிக்கின்றார். ஒரு பெரு வெள்ளத்தை போல் எதிர்பாராத விதத்தில் ஒரு நொடியில் அழிந்து போகிறோம். இல்லாவிட்டால் ஒரு இரவு சாமம் எப்படி கடந்து போகிறதோ அதே போல் எங்கள் வாழ்க்கை கடந்து செல்கின்றது. மாத்திரமல்ல, காலையில் மலரும் புல், காலையில் அந்த புல்லை பார்த்தால் நல்ல பசுமையாக இருக்கின்றது. ஆனால் சாயந்திரத்தில் வந்து பார்த்தால் அதே புல் வாடிப்போயிருப்பதை காண்கிறோம். அதுதான் எங்கள் வாழ்க்கை. இந்த உதாரணங்களை பாவித்து மோசே எங்களை சிந்திக்க வைக்கிறார். அடுத்த முறை ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டு அநேக மக்கள் இறந்து போகும் பொழுது பரிதாபமாக, அதுதான் என் வாழ்க்கை என்பதை நான் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வெளியில் இருக்கும் புல்லை பார்க்கும் பொழுது, அடே காலையில தானே நல்லா இருந்துச்சு, இது என்ன சாயந்தர நேரத்தில் எல்லாம் வாடி போச்சு என்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் குறுகிய தன்மையை உணர வேண்டும். இப்போ 9வதாக தேவ அறிவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? 9வதாக தேவ கோபாக்கினை. 6 முறை மோசே தேவ கோபாக்கினை என்ற வார்த்தையை பாவிக்கிறார். நான் உங்களுக்கு அந்த வசனங்களை கொடுக்கவில்லை, நீங்களே அதை வாசித்து கண்டுபிடிக்க முடியும். சங்கீதம் 90 வாசித்து தேவ கோபாக்கினை வரும் இடங்களை நீங்கள் கோடிட்டு கொண்டு
அதற்கு மேல் ஒரு இலக்கத்தை போடுங்கள். 6 வர வேண்டும் தேவ கோபாக்கினை. அதைத்தான் மோசே வனாந்திரத்தில் தன்னுடைய சொந்த கண்ணால் பார்த்தார். அவிசுவாசியாத ஒரு முழு சந்ததி தன் கண்களுக்கு முன்பாக மரித்து போவதை மோசே கண்டான். அதை எதற்கு ஒப்பிடுகிறார்? தேவ கோபாக்கினைக்கு ஒப்பிடுகிறார். தேவ கோபாக்கினையின் காரணமாக அழிந்து போன ஜனம் வனாந்திரத்தில். 7ஆம் வசனத்தில் தேவ கோபாக்கினை எதை உருவாக்குகிறது? அழிவை உருவாக்குகிறது, கலக்கத்தை கொண்டு வருகிறது. மக்கள் மத்தியில் கலக்கத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படும் பொழுது மனிதன் சிந்தியாமல் இருப்பானா? ஏனப்பா எல்லாரும் எங்களை சூழ்ந்து இறந்து கொண்டு போறாங்க, நானும் இறக்க நேரிடுமே, ஏன், எந்த காரணம் என்று அவர்கள் சிந்தித்து கேள்வி கேட்டு மோசேயிடம் வந்து ஏன் நாங்கள் இப்படி மரித்து போகிறோம் என்று கேள்வி கேட்டிருந்தால் மோசே பதில கொடுத்திருப்பார். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறபடியால், கலகம் செய்கிறபடியால் தேவ கோபாக்கினை உங்கள் மேல் ஊற்றப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை கேட்டால் நீங்கள் அழிவடைய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் அப்படி சிந்தனை செய்து கேள்வி கேட்டார்கள் என்று இந்த சங்கீதம் 90 சொல்லப்படவில்லை. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவ முகத்தின் வெளிச்சத்தில் எங்கள் எல்லா பாவங்களும் வெளியரங்கமாகிறது. மோசே பாவத்தை குறித்து மிகவும் தெளிவாக பேசுகிறார். தேவ முகத்தின் வெளிச்சம். எப்படி ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் நாங்கள் வெளிச்சத்தை பாவித்து, ஒரு டார்ச்சை பாவித்து, ஒரு மெழுகு திரியை பாவித்து அந்த பொருளை நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் குவியப்பட்ட பாவங்கள், நாங்க நினைக்கிறோம் அதை யாரும் பார்க்க இல்லை, அதெல்லாம் ஒரு ஒளிந்த நிலைமையில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் மோசே சொல்றார், அந்த பாவங்கள் எல்லாம் தேவ முகத்தின் வெளிச்சத்தில் வெளியரங்கமாகிறது. மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த விதமான பாவத்தை மோசே எங்களுக்கு சிறப்பாக விளக்குகிறார். இந்த பாவம் என்ன? ரகசிய பாவங்கள், யாருக்கும் தெரியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள். இதைத்தான் தாவீது சங்கீதம் 19 எடுத்து கூறுகிறார். சங்கீதம் 19 4 விதமான பாவங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். அதில் ஒரு விதமான பாவம் இந்த ரகசிய பாவங்கள், யாருக்கும் தெரியாது, எல்லாம் கவர் அப். எனக்கு தெரிந்த ஒரு சபையில் இது இப்போ நடைபெற்று கொண்டு வருகிறது. எல்லாம் கவர் அப். இப்போ பெரிய பயங்கர விளைவுகள் வர ஆரம்பித்திருக்கின்றது. ரகசிய பாவங்கள், யாருக்கும் தெரியாது, மறைத்து வைக்கப்பட்ட பாவங்கள். ஆனால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள், தேவ முகத்தின் வெளிச்சத்தில் அவை எல்லாம் வெளியரங்கப்படுகிறது. பெரிய அவமானம் வருகிறது, பெரிய அவமானம் வருகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ரகசிய பாவங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. எந்தவித இடமே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது அந்த பாவங்களை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்பொழுது தேவ ஆசீர்வாதம் எங்கள் மேல் வர ஆரம்பிக்கும். தேவ கோபாக்கினை அல்ல, தேவ ஆசீர்வாதம். தேவ அறிவை குறித்து 9வதாக மோசே கூறும் சத்தியம் தேவ கோபாக்கினை. அதை உச்சரித்து எடுத்து சொல்கிறார், 6 முறை எடுத்து சொல்கிறார். நாங்கள் அதை காணாமல் போகாத படிக்கு. அடுத்த ஸ்லைட். இப்பொழுது 11ஆம் வசனத்திற்கு வருகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும்
உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? ஒரு கேள்விக்குறியாக மோசே இந்த வசனத்தை எங்களுக்கு எழுதுகிறார். அவதானத்தை பாருங்கள். இந்த வசனத்தில் 2 இடத்தில் தேவ கோபாக்கினை சொல்லப்பட்டுள்ளது. 2 இடத்தில், ஒரு வசனத்தில் உமது கோபத்தின் வல்லமை, உமது உக்கிரம் 2 முறை சொல்லப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்குறி ஏன் கேட்கப்படுகிறது? கணக்கிடப்பட முடியாத தேவ கோபாக்கினை. இந்த தேவ கோபாக்கினையை நாங்கள் விளக்க முடியாது. போதுமான பொருத்தமான வார்த்தைகள் இல்லை இந்த தேவ கோபாக்கினையை எடுத்து சொல்வதற்கு. கணக்கிடப்பட முடியாத, அளவில்லாத தேவ கோபாக்கினை. அதை நாங்கள் மதிப்பீடு செய்ய முடியாது, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் முடியாது. அது தேவ கோபாக்கினை. அது ஒரு மிகப்பெரிய மர்மம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதன் காரணம் எங்களுக்கு தெரியும். எங்கள் பாவம், எங்கள் கலகம், எங்கள் அவிசுவாசம், எங்கள் ரகசிய பாவங்கள் என்று எங்களுக்கு காரணம் தெளிவாக தெரியும். ஆனால் அந்த கோபத்தின் விசாலத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மரணத்தின் மூலமாக எல்லா மக்களையும் அகற்றுவது. எங்களுக்கு வேதத்தில் ஒரு வசனம் தெளிவாக தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம், பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணத்தின் மூலமாக எல்லா மக்களையும் தேவன் அகற்றப் போகிறார். எனக்கு செவி கொடுக்கும் ஒருவர் கூட இந்த பூமியில் நாங்கள் நிரந்தரமாக வாழ மாட்டோம். எங்களுக்காக ஒரு மரண தினம் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த நாளை நோக்கி நாங்கள் மிக வேகமாக பிரயாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவ முன்னேற்றங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றிருந்த போதிலும், எவ்வளவோ அருமையான தடுப்பு ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் மரணத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த தேவனின் முன்னிலையில் நாங்கள் எவ்வளவாக பயப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், இது என்னுடைய அவதானிப்பு, எங்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில், சபைகளில் தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. தேவ அன்பை நாங்கள் பெருசா எடுத்து சொல்றோம், ஆனால் தேவ கோபாக்கினையை பற்றி ஒரு வார்த்தை கூட எடுத்து சொல்ல மாட்டோம். ஏன் ஏன் என்ற கேள்வியை நாங்க கேட்க வேண்டும். தேவ பயம் எங்கள் மேல் விழ வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் சரியாக சிந்தனை செய்ய ஆரம்பிப்போம், சரியான தீர்மானங்களை செய்ய ஆரம்பிப்போம். எப்பொழுது தேவ பயம் எங்கள் மேல் விழும் பொழுது. இப்ப அடுத்த ஸ்லைட். எங்கள் நாட்கள். இப்ப மோசே தேவனை பற்றி எவ்வளவோ அருமையான காரியங்கள், 9 காரியங்களை எடுத்து சொன்ன பிறகு எங்கள் நாட்களை குறித்து எடுத்து சொல்ல போகிறார். 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் ஒவ்வொரு நாளும் தேவ கோபாக்கினையின் கீழ் வாழப்படுகிறது. மோசே எதை வைத்து இதை எடுத்து சொல்கிறார்? வனாந்திர பிரயாணத்தில் மக்கள் ஒவ்வொரு நாளும் மரிப்பது, தேவ கோபாக்கினையை அனுபவிப்பது, தங்கள் அவிசுவாசத்தின் காரணமாக, முறுமுறுத்தலின் காரணமாக அவர்கள் தங்கள் ஜீவனை இழந்தார்கள். 9ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் மோசே சொல்றார், வாழ்க்கை புலம்பலுடன் முடிவடைகிறது. எங்களை மிகவும் சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு காரியம். இப்பொழுது எங்கள் வாழ்க்கை நல்ல ஜாலியா போய் கொண்டிருக்கலாம், நீங்க சிரிச்சு கொண்டிருக்கலாம், நான் சிரிச்சு கொண்டிருக்கலாம்.
கொண்டாட்டங்களில் நாங்கள் ஈடுபடலாம். இப்ப கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, எவ்வளவோ கொண்டாட்டங்கள்ல நாங்கள் ஈடுபட போகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கை புலம்பலுடன் முடிவடைகிறது. நாங்கள் கண்ணீரோடு எங்கள் வாழ்க்கையை முடிவடைகிறோம். சரீர வேதனைகள் வருது, மனவேதனைகள் வருது, உளவள பிரச்சனைகள் வருகிறது. உறவுகள், துண்டிக்கப்பட்ட உறவுகள், இவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாங்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கின்றோம், புலம்ப ஆரம்பிக்கின்றோம். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், மோசஸ் வாஸ் அ ரியாலிஸ்ட். மோசஸ் வாஸ் அ ரியாலிஸ்ட். ஒவ்வொரு நாளும் தேவ கோபாக்கினையின் கீழ் வாழ்கிறோம். எங்கள் வாழ்க்கை இறுதியில் எப்படி முடிவடைய போகிறது? புலம்பலுடன் முடிவடைய போகிறது. மாத்திரமல்ல, மோசே சொல்றார், ஒரு சிந்தனை கடந்து போவதை போல் வாழ்க்கை கடந்து போகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நிபுணர்கள் கூறுகிறார்கள், மன நிபுணர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு 6000 சிந்தனைகள் எங்கள் மனதுக்குள் வரலாமா ஒவ்வொரு நாளும். 6000. ஆனால் அந்த சிந்தனைகளில் அநேக சிந்தனைகள் நீடிக்காது. அது வந்துட்டு போகும். It just comes and goes. அது நீடிக்காது. ஒரு சில சிந்தனைகள் தான் நீடிக்கும். சோ மோசே என்ன சொல்றார்? எங்கள் மனதுக்குள் ஒரு சிந்தனை எப்படி வந்து அது எப்படி கடந்து போகிறதோ அதே போல் எங்கள் வாழ்க்கை கடந்து போகிறது. ஆரம்பத்தில் சொன்ன காரியம், ஒரு நொடியில் எங்கள் வாழ்க்கை முடிவடைகிறது. இப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய வசனம் 10ஆம் வசனம். இந்த 10ஆம் வசனத்தை நான் வெள்ளிக்கிழமை அந்த மரண அடக்க ஆராதனையில் நான் எடுத்து கூறினேன். எங்களுக்கு பொதுவாக நியமிக்கப்பட்ட வாழ்நாட்கள் 70 தொடக்கம் 80 வருஷங்கள், அவ்வளவுதான். ஒரு சிலர் 90 வயது வரைக்கும் வாழ்றாங்க, இன்னும் சிலர் 100 வயது கூட அடைய முடியும். ஆனால் அந்த எண்ணிக்கை மிக 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 குறைவு. பொதுவாக 70 வருடங்கள். 70 வருடங்கள் வாழ்ந்தாலே நாங்கள் சொல்லலாம், வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வருஷங்களை நான் வாழ்ந்து முடித்தேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆனால் 80 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழலாம். எப்படி? இந்த காரியங்களை நீங்க செய்தால். திரையின் அடியில் பாருங்கள் கவனமா. ஆரோக்கியமுள்ள உணவு, தேக அப்பியாசம், நல்ல உறவுகள், மன அழுத்தத்தை குறைப்பது. இந்த 4ஐயும் நீங்களும் நானும் கடைபிடித்தால், ஒழுங்காக கடைபிடித்தால் 80 வயது வரைக்கும் வாழக்கூடிய சிலாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்படும் தேவனால். ஆனால் இது எங்கள் பொறுப்பு. இந்த 4 காரியங்கள் எங்கள் பொறுப்பு. ஆரோக்கியமுள்ள உணவு, தேக அப்பியாசம், நல்ல உறவுகள். ஏனென்றால் கசப்பான உறவுகள் இருந்தால் அது எங்களுடைய ஜீவனை நஞ்சாக்குகிறது, பாய்சன். கசப்பான உறவுகள் இருந்தால் என்ன நடக்கும்? அது எங்களை மாசுபடுத்தும். அது ஒரு நஞ்சாக எங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நஞ்சு என்ன செய்யும்? கொல்லும். நஞ்சு கொல்லும். சோ அதனால்தான் இந்த கசப்பான உறவுகளில் இருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். மன்னிப்பின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட வேண்டும் கசப்பான உறவுகளில் இருந்து. இன்றைய செய்தியில் 2 இடங்களில் நான் செய்தி கொடுக்கும் பொழுது இந்த சத்தியத்தை நான் எடுத்து கூறினேன். ஏதாவது உடைந்த முறியடிக்கப்பட்ட உறவுகள் இருந்தால் தயவு செய்து அதை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலம் அருமையான காலம். முறியடிக்கப்பட்ட உறவுகளை திருத்துவது, மன அழுத்தத்தை குறைப்பது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைப்பது. ஒரு சகோதரன் என்னோடு கதைத்தார்.
அவருடைய தோளில் ஏதோ ஒரு சொறி ஏற்பட்டது. அப்ப அவர் டாக்டரிடம் எல்லாம் போய் அதுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து மருந்து கொடுத்து அந்த 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 சொறி இன்னும் இருக்கு. அப்ப அவர் அதை குறித்து எனக்கு எடுத்து சொன்னார். அப்ப நான் சொன்னேன், சகோதரன், உங்களுடைய வாழ்க்கையில அழுத்தங்கள் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா? அப்பா அவர் சொன்னார், ஐயோ பாஸ்டர், ஏன் நீங்க அதை கேட்குறீங்க? எந்த வாழ்க்கையில இருக்கிற பயங்கர ஸ்ட்ரெஸ். நான் சொன்னேன், நான் ஒரு மருத்துவன் அல்ல, ஆனால் அந்த சொறி வருவதற்கு காரணம் அந்த மன அழுத்தமாக இருக்கலாம். நீ அதை குறைச்சி பாரு, என்ன நடக்கும் என்று. ஸோ அருமையானவர்களே, திஸ் இஸ் அ வெரி சோபரிங் ட்ரூத். இப்ப என்னை போன்றவர்கள் கடைசியில அந்த ஒரு மேரத்தான் ரேஸ் இருக்கு தானே, சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கடைசி லேப் வரும். அந்த லேப்பில் தான் தீர்மானிக்கப்படும் யார் வெற்றி பெற போறா. அதுதான் கடைசி லேப், லாஸ்ட் லேப் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னை போன்றவர்கள் அந்த லாஸ்ட் லேப்ல இருக்கும், கடைசி லேப். அதை பற்றி நான் எழுதி இருக்கிறேன் கட்டுரைகளில். லாஸ்ட் லேப். யாரை நான் ஏமாற்ற வேண்டும்? இது வேதம். யாரையும் ஏமாற்ற முடியாது, என்னையும் நான் ஏமாற்ற முடியாது. நாங்கள் இதை சிந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 10ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறார், 2 காரியங்களை சொல்றார். சீக்கிரமாய் கடந்து போகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அது பறந்து போகிறது. எனக்கு ஒரு பழைய தமிழ் சினிமா பாடல் ஞாபகத்துக்குள் வருகிறது. உங்களில் சிலருக்கு அது தெரியும். அவள் பறந்து போனாலே. அதுல ஒரு உண்மை இருக்கு. எங்கள் வாழ்க்கை பறந்து போகிறது. ஆங்கிலத்தில் அழகாக ஒரு வாக்கியத்தை இந்த வாரத்தில் வாசித்தேன். டைம் ஃப்ளைஸ், ஸோ மேக் ஷுர் யூ ஆர் த பைலட். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் அது. டைம் ஃப்ளைஸ், ஸோ மேக் ஷுர் யூ ஆர் த பைலட். ஸோ எங்கள் வாழ்க்கை, எங்கள் நாட்கள் பறந்து போகிறது, வேகமாக பறந்து போகிறது, சீக்கிரமாய் கடந்து போகிறது. பிறகு மோசே சொல்றார் அதே 10ஆம் வசனத்தில், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிர்ணயித்து பார்த்தால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிப்போம். இது மோசே சொல்றார். வருத்தம், கஷ்டம், துன்பம் நிறைந்த வாழ்க்கை, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. வருத்தம், வியாதி, கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், உறவு கஷ்டங்கள், துன்பம் நிறைந்த வாழ்க்கை. பொதுவாக சொல்ல போனால் இதுதான் எங்கள் வாழ்க்கை. சங்கீதம் 90 10ஆம் வசனம். பிரசங்கி சொலமன் இதை குறித்து எழுதும் பொழுது பிரசங்கி 11:8 இவ்விதமாக கூறுகிறார், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. சொலமன் ஒரு பிலாசபர் என்ற விதத்தில் எழுதும் வார்த்தைகள். நாங்கள் அநேக வருஷம் வாழலாம், நாங்கள் சொல்லலாம், ஐயோ இந்த வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் வந்திருக்கு. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷ நாட்கள் இருந்திருக்கு. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் இருள் நாட்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்? அவைகள் அநேகமாயிருக்கின்றது. சந்தோஷமான நாட்களை பார்க்கிலும் இந்த இருள் நாட்கள் அநேகமாயிருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், நீல நிற வான நாட்களை பார்க்கிலும் இருண்ட மேகங்கள் நிறைந்த புயல் நாட்கள் எவ்வளவோ என் வாழ்க்கையில் வந்திருக்கு.
ஸோ ஆண்டவர் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கிறார், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறார். சந்தோஷமான சூரிய வெளிச்ச நாட்கள், இருள் நாட்கள், புயல் நாட்கள், ரெண்டையும் நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறார். எங்கள் நன்மைக்காக, நாங்கள் அவரை தேட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்பொழுது மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகும் 10 ஜெபங்கள். 10 ஜெபங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை ஆழமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 10 ஜெபங்களை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் செய்ய கற்றுக்கொள்வோம். வேதத்தில் உள்ள ஜெபங்கள் தலை சிறந்த ஜெபங்கள். நாங்களே எங்கள் சொந்த ஜெபங்களை உருவாக்கலாம், அது நல்லது. ஆனால் நான் அனுபவித்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலிருந்து, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜெபங்களை நான் ஜெபித்தால் அதே போதும், அதே போதும். தேவன் நிச்சயமா அதற்கு பதில் கொடுப்பார். அது தேவ வசனம், அது தேவ சித்தம். சோ இந்த ஜெபங்களை ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது ஜெபம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால், நான் சொன்ன அந்த 4 காரியங்களை நீங்க செய்தால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சோ முதலாவது ஜெபம் என்ன? எங்கள் நாட்களை நாங்கள் சரியாக கணக்கிட எங்களுக்கு கற்பித்து தாரும். 70 வருஷம், 80 வருஷம், அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ்ட். அதோடு அதிகாரம் முடிவடையும். அநேகர் அவ்வளவு வருஷங்கள் கூட வாழ மாட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், 40 வயதில் மரிப்பவர்கள், 50 வயதில் மரிப்பவர்கள், 60 வயதில் மரிப்பவர்கள், 20 வயதில் மரிப்பவர்கள். எங்கள் நாட்களை சரியாக கணக்கிட எங்களுக்கு கற்பியும். என் உள்ளத்தில் இருக்கும் ஒரு மிக பெரிய மன வருத்தம், வீணாக்கப்பட்ட நாட்கள். எவ்வளவு தினங்களை நான் வீணாக்கி இருக்கிறேன், நீங்கள் வீணாக்கி இருக்கிறீர்கள். ஆண்டவரை அறிவதற்கு முன் வாலிப காலத்தில் எவ்வளவு நாட்களை வீணாக்கி இருக்கிறேன். முஸ்பாத்தியில். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகும் நாங்கள் எங்கள் நாட்களை வீணாக்க முடியும். அனாவசியமான காரியங்களில் ஈடுபட்டு நாட்களை வீணாக்குவது. என் அம்மா எப்பொழுதும் எனக்கு சொல்லும் வார்த்தைகளை நான் திரையில் போட்டிருக்கிறேன். பொன்னான நேரத்தை வீணாக்காது. என் அம்மா எனக்கு எப்பொழுதும் ஒரு வாக்கிய பிரசங்கங்களை எடுத்து சொல்வாங்க. ஒரு வாக்கிய பிரசங்கங்கள், 1 sentence sermons. அதுல ஒன்றுதான் இது. பொன்னான நேரத்தை வீணாக்காது, அதுவும் காலை நேரத்தை வீணாக்காது. அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் கேட்டேனா? இல்லை. அருமையானவர்களே, ஒரு போதகர் என்ற முறையில் நான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் புத்திமதி, எங்கள் நாட்களை சரியாக கணக்கிட ஆண்டவர் எங்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதே சத்தியம் வேதத்தில் இன்னும் இடங்களில் உச்சரிக்கப்பட்டுள்ளது. எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிடீம் த டைம் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? நாட்கள் பொல்லாதவைகள். தீமையான நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் தவறும் இடம், இந்த சில நேரங்களில் வரும் தானே, இங்க கொஞ்சம் 5 நிமிஷம், அங்க ஒரு 5 நிமிஷம், ஒரு ஃப்ரீ டைம் என்று சொல்வோம். அதை கூட்டி பார்த்தா அரை மணித்தியாலமாக மாறும், சில சமயங்களில் 1 மணித்தியாலம் கூட மாறும். அதனால்தான் நான் எங்கு சென்றாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்வேன்.
உதாரணமாக ஒரு வைத்தியனை பார்க்க போக வேணும் என்றால் டாக்டர்ஸ் ஆஃபீஸில் உடனடியாக உங்களை அழைக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். 10 நிமிஷம் போகும், 15 நிமிஷம் போகும். என்ன செய்வோம், நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவங்களோட முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீண் வம்பு எங்களுக்கு ஏன்? ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் அதன் மூலமாக நாங்கள் ஏதோ சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். So those little 5 minute here, 5 minute there that we waste, they all add up. So காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கஷ்ட தினம் வரப்போகுது, விலைவாசி உயர்வடைய போகிறது என்று தெரிந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? சந்தைக்கு போய் உடனே அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம். ஏன்? நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு உதாரணம். அந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து அடே நாளைக்கு வரைக்கும் காத்திருந்தால் எல்லாம் விலைகளும் உயர்வடையும், இன்னைக்கே வாங்குறோம் என்று சொல்லி நாங்கள் பொருட்களை வாங்கி வைக்கிறோம். அந்த சிந்தனை தான் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 பேதுரு 4:3, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அந்த வாழ்க்கை எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவரை அறியாத நாட்கள், புறஜாதியாரை போல் வாழ்ந்த நாட்கள், முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட்டோம், குடிச்சோம், புகைத்தோம், நல்லா ஜொலியா இருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுவோம். அதான் பேதுரு சொல்றார். அது போதும் என்று சொல்றார். போதும், இட்ஸ் இனஃப். அந்த திசையில் திரும்பவும் பிரயாணம் எடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எங்களுக்கு பேதுரு புத்திமதி கூறுகிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு கொடுக்க முடியும். எங்கள் வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று நாங்கள் அறிந்து நாங்கள் எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நாட்களை செலவழிக்க வேண்டும் என்பதற்கான ஞானத்தை ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு கொடுக்க முடியும். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம், எல்லாத்துக்கும் ஓம் என்று சொல்லாமல் இல்லை என்ற வார்த்தையை பாவிக்க ஆரம்பிப்பது. இதுக்கு வர முடியாது, இதில் நான் ஈடுபட முடியாது, இட்ஸ் அ டைம் வேஸ்டர், இதில் நான் ஈடுபட மாட்டேன் என்று இல்லை என்று சொல்வது. ஐயோ இல்லை என்று சொன்னா மக்கள் அப்செட் ஆவாங்களே, அதுதான் எங்களோட பிரச்சனை. மக்கள் அப்செட் ஆகிறாங்க என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கவலை. ஆண்டவர் அப்செட் ஆகிவிட்டாரே என்பது எங்களுக்கு கவலையே இல்லை. சோ இல்லை என்ற வார்த்தையை பொருத்தமான இடத்தில் நேரத்தில் பாவிப்பது. சோ நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடப்பதே ஞானத்தின் தொடக்கம். சோ தேவ பயத்தை குறித்தும் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இந்த ஞானத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவனுக்கு முன்பாக நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது தேவன் அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். அது முதல் ஜெபம். இப்ப 2ஆம் ஜெபம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தாவே திரும்பி வாரும். அதன் அர்த்தம் என்ன? ஐயோ ஆண்டவரே, எங்களிடம் நீர் திரும்ப நெருங்கி வாரும். எங்களை விட்டு நீர் தூர சென்று விட்டீர். எங்கள் பாவத்தின் காரணமாக. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் வாரும். எங்களோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள் வாரும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். அதுதான் 2ஆம் ஜெபம். ஆண்டவர் தூர சென்று விட்டார் என்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்தால் அதற்கான காரணம் நான். ஆண்டவர் இல்லை, நான் ஏதோ பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை விட்டு தூர சென்று விட்டார்.
நான் என் நேர்மையை இழந்து விட்டேன். ஆண்டவர் தூர சென்று விட்டார். இப்ப இந்த ஜெபம் என்ன ஜெபம்? ஐயோ ஆண்டவரே, திரும்ப வாரும் ஆண்டவரே, என் பக்கத்தில் வந்து நீர் நிற்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும், நீர் என்னுடைய நெருங்கிய நண்பனாக திரும்பவும் வாரும் ஆண்டவரே. அதுதான் இந்த இரண்டாம் ஜெபம். ஒரு மிக உருக்கமான ஜெபம். தூரம் சென்று விட்ட ஆண்டவரை நாங்கள் அவருக்கு அழைப்பு கொடுப்பது. Come close to me, O God. Come near to me, O God. Stand by my side, O God. Become my best friend, O God. அப்படிப்பட்ட ஜெபம், அருமையான ஜெபம். மூன்றாம் ஜெபம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, உம்முடைய கோபம் நீங்கட்டும். ஐயோ ஆண்டவரே, 40 வருஷ காலமாக உம்மால் நாங்கள் அடிக்கப்பட்டோம். எங்களை அடித்தது போதும் ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சித்தது போதும் ஆண்டவரே, போதும், நிப்பாட்டும் ஆண்டவரே. இந்த இந்த கோபத்திலிருந்து நீர் விலக வேண்டும் ஆண்டவரே. ஆனால் இந்த கோபம் நீங்க வேண்டும் என்றால் ஜெபிப்பது மாத்திரம் போதாது. 2 காரியங்களை நாங்க செய்ய வேண்டும். அந்த 2 காரியங்கள் என்ன? நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆண்டவரை நாங்கள் திரும்ப விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ஊழியக்காரருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர் மூலமாக பேசப்படும் தேவ வசனங்களை நாங்கள் கூர்ந்து செவி கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ கோபாக்கினை நீங்கும். தேவ ஆசீர்வாதம் எங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். எங்களை அடித்தது போதும். அது மூன்றாம் ஜெபம். இப்ப 4ஆம் ஜெபம், அதே 13ஆம் வசனம், உமது அடியாருக்காக பரிதபியும். பாருங்கள், மோசே எவ்வளவு அழகாக தன்னை உயர்த்தாமல், நான் தான் மிகப்பெரிய தேவ மனிதன், பெரிய சாதனைகளை செய்த மனிதன் இல்ல, அந்த கதையில மோசே ஈடுபட இல்லை. உமது அடியார், we are all your servants, O God. எவ்வளவு பெரிய தாழ்மை மோசேயின் வாழ்க்கையில். நாங்கள் எல்லாரும் உம்முடைய அடியார், எங்களுக்காக பரிதபியும். இது என்ன ஜெபம்? தேவ இரக்கத்திற்கான ஜெபம். ஒரு பக்கத்துல தேவ கோபாக்கினி என்று சொன்னால், மற்ற பக்கத்தில் என்ன இருக்க வேண்டும்? தேவ இரக்கம். எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா, எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும். That's the prayer. Verse 13. Give us a new beginning. Oh God, எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் மிக அவசியம் ஆண்டவரே. நாங்கள் சென்ற பாதை தவறு, நாங்கள் செய்த காரியங்கள் தவறு, எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அவமானப்படுத்தினோம், எங்கள் நாமம் அவமானப்படுத்தப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து வருத்தப்பட்டு மனம் திரும்பி தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வது. தேவ இரக்கத்தை கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது நிச்சயம். தேவ இரக்கத்தை நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரச்சனை வந்து, நாங்கள் தேவ இரக்கத்தை கேட்கறது இல்லை. நாங்க கேட்கறது இல்லை. We think we are entitled. We think we are entitled. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமான சிந்தனை. உமது அடியாருக்காக பரிதபியும். ஐயோ, எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் ஆண்டவரே. அதுதான் ஜெபம், 4வது ஜெபம். இப்ப அடுத்த ஸ்லைடில் 5ஆம் ஜெபத்தை பார்க்க போகிறோம். இது 5ஆம் ஜெபம், அழகான ஜெபம். காலையிலே எனக்கு ஒரு கோப்பி தாரும் ஆண்டவரே. காலையில் எழும்பியதும் கோப்பி போடாட்டி எதுவும் சரி வராத ஆண்டவரே. அதான் ஜெபம். பாருங்க திரையில் 5வது, காலையிலே உமது கிருபையினால்
எங்களை திருப்தியாக்கும். கோப்பியினால் அல்ல. எந்த முட்டாளும் அதை செய்யலாம், கோப்பி அருந்துவது. காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். எவ்வளவு அழகாக மோசே தேவ ஞானத்தை பற்றி பேசினார், தேவ இரக்கத்தை பற்றி பேசினார், தேவ வல்லமையை பற்றி பேசினார். இப்பொழுது தேவ கிருபையை பற்றி பேசுகிறார். காலையில் எழும்பியது தேவ கிருபையை கேட்டு அதன் மூலமாக திருப்தி அடைவது. சங்கீதம் 143 8ஆம் வசனத்தில் பாருங்கள், சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். அதிகாலையில், இப்ப கொஞ்சம் ஒரு புதிய வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. காலையில் அதிகாலையில். காலை 3 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். நாங்கள் ஏன் இந்த ஜெபங்களை ஜெபிக்கிறது இல்லை? ஏன் ஜெபிக்கிறது இல்லை? சங்கீதம் 143:8 அது அப்படியே எடுத்து ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கைக்காக, குடும்பத்தின் வாழ்க்கைக்காக. அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். இந்த வசனம் திரையில் இல்லை, நீங்கள் எழுதி கொள்ளலாம். சங்கீதம் 42:8. சங்கீதம் 42:8 எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளை இடுகிறார். காலை, அதிகாலை, பகல் நேரம். எதற்காக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான்? தேவ கிருபைக்காக. அதிகாலையில் 3 மணி, காலையில் 6 மணி, பகற்காலத்தில் நற்பகல் 12 மணி. 3 கால நேரங்களில் சங்கீதக்காரன் எதற்காக ஜெபிக்கிறார்? தேவ கிருபைக்காக ஜெபிக்கிறார். அந்த வசனம் சட்டில் போடப்பட்டுள்ளது. சங்கீதம் 42:8. எல்லாம் குறிச்சு கொள்ளுங்க, உங்களோட வேதத்துல அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அருமையான வசனங்கள். இவற்றை தான் நாங்க ஜெபிக்க வேணும். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் ஆண்டவரை சந்திப்பது ஒரு மிக முக்கிய அவசியமான ஒழுக்கம், டிசிப்ளின். மீட்டிங் வித் த லார்ட் த ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். எனக்கு தெரியும் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனால் காலையில் ஆண்டவரை சந்திப்பது, இந்த சங்கீதம் 5:3 இவ்வளவு முக்கியமான ஒரு வசனம். எங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வசனம். காலையில் முதலாவதாக ஆண்டவருடைய குரலை நான் கேட்கணும். பிறகு ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என் குரலை கேட்பார். உமக்கு நேரே வந்து, அதாவது டைரக்ட் அக்சஸ். நாங்கள் நேரடியாக ஆண்டவருடைய முன்னிலையில் வரலாம். ஆயத்தமாகி காத்திருப்பேன். 2 முக்கியமான வார்த்தைகள். ஆயத்தத்தோடு ஆண்டவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். மன ஆயத்தம், மன உள ஆயத்தங்கள், சரீர ஆயத்தங்கள். ஒரு கையில் ஒரு புத்தகம் இருக்கணும், குறிப்பு எழுதுவதற்கு, ஆண்டவர் பேசும் பொழுது அதை எழுதுவதற்கு. அது ஆயத்தம், அது ஆயத்தம். காத்திருப்பேன், பொறுமையாக காத்திருப்பேன். ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். ஆண்டவருடைய கையில கடிகாரம் இல்லை. உங்களோட கையிலையும் எந்த கையிலையும் தான் கடிகாரம் இருக்கு. தேவன் நேரத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆயத்தமாகி பொறுமையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பேன். அவருடைய குரலை கேட்க, நான் அவரோடு சம்பாஷணை செய்வதற்காக. புலம்பல் 3 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். எவ்வளவுதான் நாங்கள் பாவம் செய்தாலும் அவருடைய இரக்கங்கள் புதிதாக.
ஒவ்வொரு நாள் காலையிலும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக நாங்கள் மன்னிக்கப்படலாம். நேரம் கடந்து போகிறபடியால் வேகமாக அடுத்த 4 ஜெபங்களையும் பார்க்க போகிறோம். 6வது, தேவனே இல்ல, ஏர்லியர் ஸ்லைட் ப்ளீஸ். தேவனே எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். 14ஆம் வசனம். வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழ வேண்டும் ஆண்டவரே. நீர் அடிச்சுக்கொண்டே இருக்கிறீர். எல்லாம் துன்பம், வருத்தம் என்று பார்த்தோம். இப்ப ஜெபத்துல என்ன ஜெபிக்கிறார்? வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷமா வாழ வேண்டும், களி கூற வேண்டும். 15ஆம் வசனம். தேவன் எங்களை துன்புறுத்திய நாட்கள், கஷ்டங்களை கண்ட அநேக வருடங்கள், அதற்கு சமமாக இப்பொழுது சந்தோஷ நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வருஷத்துல 365 நாட்கள், 150 நாட்கள் அடி விழுந்திருந்தா எல்லாம் வருத்தம், கண்ணீர். இப்ப ஜெபம் என்ன? ஐயோ ஆண்டவரே, அடுத்த 150 நாட்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் ஜெபம். ஏசாயா 61 வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். நாங்கள் மனம் திரும்பினால் அது எங்களுக்கு கொடுக்கப்படும், நித்திய மகிழ்ச்சி. இப்ப அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. இதுதான் ரகசியம். சந்தோஷத்தின் ரகசியத்தை பாருங்கள் இந்த வசனத்தில். கர்த்தருக்குள், தேவனுக்குள். சூழ்நிலைகளில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அரசாங்கத்திடமிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பணத்தின் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உறவுகள் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பொருட்கள் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்குள், தேவனுக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். இப்போ 7ஆம் ஜெபம். உமது செயல்கள், அற்புதங்கள் உம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கப்படுவதாக. உம்முடைய அதிசயங்களை கண்டு எவ்வளவோ நாட்கள் ஆண்டவரே, வனாந்தரத்துல நாங்க எதையும் காண இல்லையே. எகிப்து தேசத்தில் பார்த்தோம், சிவந்த சமுத்திரத்தில் பார்த்தோம், இப்ப அற்புதங்கள் ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே. உமது செயல்கள், உம்முடைய அற்புதங்கள் உம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கப்படுவதாக. ஒரு இடத்துல மோசே என்ன சொன்னார்? நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அடியார்கள். இங்கே மோசே என்ன சொல்றார்? நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர். மோசே தன்னை தம் மக்களோடு ஒன்றிணைக்கிறார். மக்கள் இங்கிருந்து அவர் இப்படி மேலான ஒரு இடத்தில் இல்லை. அநேக சபையில அதை தான் பார்க்கிறோம். மக்கள் இங்க கீழே இருக்கிறாங்க, இவர் மேல எங்கேயோ இருக்கிறார் ஒரு சிங்காசனத்துல. இல்ல, அது இல்லை. இங்க நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அடியார்கள், நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர். அந்த அற்புதங்களை நாங்கள் பார்க்க வேணும் ஆண்டவர். இப்பொழுது சங்கீதம் 92:4 வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவர் எப்பொழுது இந்த அற்புதங்களை செய்ய போறாரோ, தம்முடைய கரத்தின் பராக்கிரமத்தை காண்பிக்க போகிறாரோ, அந்த நேரத்தில் நாங்கள் கைத்தட்ட போறோம், நாங்கள் சந்தோஷம் அடைய போறோம், நாங்கள் கொண்டாட போகிறோம். எவ்வளவு பொருத்தமான ஜெபம் இந்த 7ஆம் ஜெபம். 8வதாக, உமது மகிமை எங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்கப்படுவதாக. தேவ மகிமை என்று சொன்னால் தேவனுடைய குணங்கள், தேவனுடைய சிறப்புகள், அன்பு, கிருபை, வல்லமை, நன்மைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு ஒரு பெரிய கருசனை இருக்க வேண்டும். ஒரு பயங்கர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் காலத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறதோ யாருக்கும் சொல்ல முடியாது. சோ எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமை காண்பிக்கப்பட வேண்டும்.
அவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும், உம்முடைய கிருபையை ருசிக்க வேண்டும், உம்முடைய வல்லமையை ருசிக்க வேண்டும், உம்முடைய நன்மைகளை அவர்கள் காண வேண்டும். They must have a personal experience. ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு அவர்களுக்கு வர வேண்டும். நாங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அது நல்லது, சொல்ல வேண்டும். ஆனால் இறுதியில் சொல்ல போனால் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையோடு இடைப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பெற்றோர்கள் என்ற முறையில் எவ்வளவாக ஜெபிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், மோசே சொல்றார், உமது மகிமையை அவர்கள் காண வேண்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், நல்ல ஒரு உத்தியோகம் வேணும், படிப்புகள் வேணும், பொருட்கள் வேணும், பெரிய ஒரு வீடு. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் விளைவுகள். Those are byproducts. தேவ மகிமையை கண்டு அதன்படி செயல்பட்டால் மற்ற காரியங்கள் கூட்டி கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ 9வது ஜெபம், தேவ தயவு பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இதுவரைக்கும் தேவ கோபாக்கினை அடி அடியா விழுந்து கொண்டிருக்கு, இடி முழக்கம். இப்ப மோசே ஜெபிக்கிறார், தேவ தயவு, தேவ பிரியம், the pleasure of God எங்கள் மேல் இருப்பதாக. இந்த கசப்பான அனுபவங்களுக்கு கூடாக கடந்து வந்தோம். இப்பொழுது எல்லாம் மாற வேணும் ஆண்டவரே. உம்முடைய தயவின் கீழ் உம்முடைய பிரியம் எங்கள் மேல் எப்பொழுதும் காணப்படுவதாக. இப்ப அடுத்த ஸ்லைடில் 10ஆம் ஜெபத்தை பார்க்க போறோம். 10ஆம் ஜெபம் இது 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் வசனத்தில். கைகளின் வேலையை உறுதிப்படுத்தும். நாங்கள் எங்கள் கைகளினால் செய்யும் உத்தியோகம், வேலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதை பிராக்டிக்கலா பார்க்க போனா, செயல்முறையில் பார்க்க போனால், எனக்காக நியமிக்கப்பட்ட வேலையை நான் கண்டறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிப்பது என்னுடைய பொறுப்பு. அதை நிறைவேற்ற திறமைகள், ஞானம் அவசியம். அதை நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். திறமைகள், ஞானம். அந்த உத்தியோகத்தை, அந்த வேலையை நாங்கள் முழு மனதோடு செய்ய வேண்டும். அதுதான் ஜெபம். எனக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கான திறமைகளை, ஞானத்தை, வசதிகளை, சந்தர்ப்பங்களை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும். அதை நான் முழு மனதோடு செயல்படுத்த உம்முடைய வல்லமை கிருபை எனக்கு அவசியம். கொலோசியர் 3 வாசிக்கிறோம், எதை செய்தாலும், வீட்டு வேலையாக இருக்கலாம், வீட்டை கூட்டுவதாக இருக்கலாம், சந்தைக்கு போய் சாமான்களை வாங்குவதாக இருக்கலாம், உணவு தயார் செய்வதா இருக்கலாம், சமையல் செய்வதா இருக்கலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன். இந்த சமையல், இந்த கைத்தொழில், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன். மனப்பூர்வமாக நான் அதை செய்வேன். இப்ப இந்த ஜெபம் என்ன? என் வேலைக்கு ஒரு நிரந்தர நீடிக்கும் தன்மையை தாரும். என் வேலைக்கு பலன் தாரும். There must be fruit for my labor and it must have the quality of permanence. It must have the quality of permanence. என் வேலைக்கு ஒரு நிரந்தர நீடிக்கும் தன்மையை தாரும். என் வேலைக்கு பலன் தாரும். மிக பொருத்தமான 10 ஜெபங்கள். தேவ மனிதனாகிய மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் 10 ஜெபங்கள். சங்கீதம் 90. நான் நினைக்கல இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்குண்டு, அதோடு எல்லாம் முடிவடைந்தது. ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த அருமையான சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடத்தின்
கடைசி மாதத்தில் பொதுவாக நாங்கள் வாசிக்கும் சங்கீதம், பிரசங்கங்களை கேட்கிறோம். இன்று ஒரு ஆழமான விதத்தில் இந்த சங்கீதத்தை படித்தோம். இந்த 10 ஜெபங்களையும் ஆண்டவரே நாங்கள் மிக ஒழுங்காக செய்வதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். புதிதாக கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.